வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோல நெட்ஃபிளிக்ஸின் புதிய பிரபலமான sci-fi தொடர் 3 பாடி ப்ராப்ளம் சீசன் 1 முதல் எபிசோட் பற்றி ஸ்பாயில் ஃப்ரீயா பேசப் போகிறோம். இந்த ரிவ்யூல ஏன் இது உங்களுக்கு மஸ்ட் வாட்ச்னு தெரியணுமா? வீடியோ முழுவதும் உட்காருங்கள். இந்த கதை ஷைன்ஸ், மிஸ்டரி மற்றும் ஆலியன் கலந்த ஒரு ரோலர் கோஸ்டர். ஆனா முதல் எபிசோட்ல என்ன நடக்குது அத பத்தி முழுசா பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த கதை 1960களின் சீனாவில் தொடங்குகிறது. அங்கே ஒரு கூட்டம் கூடியுள்ளது. நடுவில் ஒரு விஞ்ஞானி, அவரின் முன் அவரது மகள் ஏ வெஞ்சியே நிற்கிறாள். அவருடைய அப்பாவை அரசாங்கம் மற்றும் மக்கள் எதிரியாக காண்கிறது. ஒரு சயின்டிஸ்ட் மக்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவரை அடித்து கொடுமைப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர் அமைதியாக அறிவியல் உண்மை அரசியலால் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறுகிறார். இருந்தாலும் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அவரை விட்டு வைக்கவில்லை. சில நொடிகள் அவரை கொன்று விடுகிறார்கள். அவரின் மகள் ஏவெஞ்சியை கதறினாலும் மனதுக்குள் அவளுக்கு மொத்த உலகத்திற்கும் மேல் கோபம் வருகிறது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவளை ஒரு ரகசிய அறிவியல் திட்டத்தில் சேர்க்கிறார்கள். இப்போது நவீன காலத்துக்கு வரும்போது விஞ்ஞானிகள் ஒருவர் பிறருக்கு பின்னால் மரணிக்கிறார்கள். அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிந்தாலும் இறப்பதற்கு முன்பு அனைவரும் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்திருந்தனர். அவர்களில் ஒருவரின் கடிதத்தில் நான் கணக்கிட முடியவில்லை என்று எழுதியிருப்பதை பார்க்கலாம். இதன் அர்த்தம் என்ன? விஞ்ஞானத்துக்கு கணக்கிட முடியாதது எதுவாக இருக்க முடியும்? இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க வாங்கியா என்ற போலீஸ் நியமிக்கப்படுகிறார். இவரது விசாரணையில் எல்லா மரணமடைந்த விஞ்ஞானிகளும் ஒரே ஒரு வீடியோ கேம் விளையாடி இருந்தது தெரிய வருகிறது. இது ஒரு சாதாரண கேமா இல்லையா? இதன் பின்னால் ஏதோ பெரிய ரகசியமா இருக்கிறதா? பார்ப்போம். வாங் மியாவ் என்ற பெண் அந்த கேமில் நுழைகிறாள். அங்கு 3 பெரிய சூரிய கோள்கள் வானத்தில் இருப்பதை காண்கிறார். அவை எந்த விதமான ஒழுங்குமின்றி நகர்கின்றன. ஒரு நாள் கடும் வெயில், அடுத்த நாள் கடும் பனி. அந்த உலகத்தில் மக்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று புரியாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது நாளை காலநிலை எப்படி இருக்கும் என்பதையே கணிக்க முடியாது. அங்கே உள்ளவர்கள் இந்த உலகத்தை காப்பாற்ற ஒரு அறிவியல் நிபுணர் தேவை என்று கூறுகிறார்கள். கேமிலிருந்து வாங் மியாவிற்கு ஒரு கேள்வி வருகிறது. நீ இந்த உலகத்தை காப்பாற்ற முடியுமா? வாங் மியாவ் நினைத்தது, இது ஒரு கேம் தான். ஆனால் இதன் பின்னணியில் ஏதோ பெரிய உண்மையான விஷயம் நடக்கிறது போலிருக்கிறது என்று யோசிக்கிறாள். வாங் மியாவ் என்ற போலீஸ் அவர் இன்னும் ஆழமாக விசாரிக்க முடிவு செய்யும் போது ஒரு எச்சரிக்கை வருகிறது. நீயும் இப்போது கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டாய். வெளியே வா. யார் இது? இந்த கேமின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? விஞ்ஞானிகள் ஏன் மரணித்தார்கள்? உலகம் உண்மையா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் இன்னும் ரகசியமாகவே இருக்கிறது. அடுத்த எபிசோடில் இன்னும் அதிகமான அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரவிருக்கின்றன. மறைக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க.